ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் பத்தலையே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு வேதத்துக்கு என்னைக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டுடைய வார்த்தைக்காக ஆவில் ஏவப்பட்ட யாரோ வச்சவங்க பண்ணாங்க. ஆமென். ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு எல்லா மகிமையும் உண்டாவதாக. இந்த ஆண்டு பாதி ஆண்டு நம்ம முடிச்சிட்டோம். எத்தனை ஆண்டு முடிச்சிருக்கோம்? பாதி ஆண்டை நாம் முடித்திருக்கிறோம். இன்னும் அடுத்த பாதி ஆண்டு நாம் கடந்து செல்ல வேண்டும். இந்த 6 மாதத்துல இந்த ஆண்டு பாதியில, இந்த ஆண்டு துவங்கினவங்க இந்த ஆண்டு பாதியில நிறைய பேர் என்ன ஆனாங்க? நிறைய பேர் இல்ல, நிறைய பேர் மரிச்சிட்டாங்க. ஆனா ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்காரு? ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஜீவனை கர்த்தர் எதுக்காக கொடுத்தாரு? எதுக்காக ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார்? ஆராதிக்க, துதிக்க. அதுக்கு மாத்திரம் அல்ல. நீங்க ஒருத்தருக்கு நன்மை செஞ்சிட்டீங்க. நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். நீங்க ஒருத்தருக்கு நன்மை செஞ்சிட்டீங்க. அந்த நன்மை நீங்க செஞ்சத அந்த மனுஷன் இன்னொருத்தர்கிட்ட சொல்லல. அவங்க மேல உங்களுக்கு என்ன வரும்? என்ன வரும்? கோபம் வரும். ஆண்டவர் நம்ம மேல கோபம் வருமா வராதா? நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வளவோ நன்மைகள் செய்திருக்காரு, எவ்வளவோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை கத்தை செய்திருக்காரு. இதை மற்றவங்க நம்ம அறிவிக்கிறோமா? அல்லேலூயா. மற்றவங்க நம்ம அறிவிக்கிறோமா? தேவஜனமே, இது கடைசி காலம். அல்லேலூயா. இனி காலம் செல்லாது. இந்த உலகத்தினுடைய அழிவுக்கு, அல்லேலூயா, உலகம் ஆரம்பம் ஒன்று இருந்தா அழிவு முடிவுன்னு ஒன்று இருந்து ஆக வேண்டும். அதே போலதான் நம்ம இந்த உலகத்தினுடைய முடிவு நாட்களை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த உலகம் எப்ப வேண்டுமானாலும் அழியலாம், எப்ப வேண்டுமானாலும் சீர்குலைந்து போகலாம். வசனம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த உலகம் அக்கினிக்கு இரையாய் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகம் எதுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது? அக்கினிக்கு இரையாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த அக்கினிக்கு இரையாக ஒப்பு கொடுக்கும் போது கூட சரி, கர்த்தர் என்ன வச்சிருக்க நம்ம மேல? இந்த ஆண்டு வாக்குத்தத்தம் என்ன? இரக்கத்தை வச்சிருக்காரு. அல்லேலூயா. ஆண்டு என்ன வச்சிருக்காரு? இரக்கத்தை கர்த்தர் வச்சிருக்காரு. அதே போலதான் இந்த ஜூலை மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் என்னவென்றால் 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14-15. தன் முழு பலத்தோடு கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடும் எக்கால துணியோடும் கர்த்தருடைய சன்னதி கொண்டு வந்தார்கள். 15 வாசி. என்ன பண்ணாங்கன்னா, கர்த்தருடைய சந்நிதியில கொண்டு வந்தார்கள். இந்த மாதம் வாக்குத்தத்தம் என்னவென்றால், ஆண்டவர் 3 விதமான பிளெஸிங்கை ஆண்டவர் தாவீதுக்கு கொடுக்கிறார். அதில் முதல் பிளெஸிங் என்னன்னா இளைப்பாறுதல், ரெஸ்ட். 2வது பிளெஸிங் என்னன்னா பலன், ரிவார்டை கர்த்தர் தாவீது கொடுக்கிறார். 3வது ஆளுகை, ரீஜனை கர்த்தர் யாரு கொடுக்கிறாரு? தாவீதுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? கொடுக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன்
என்ன கொடுக்கணும்? இங்க வாசிக்க போமானால் 2 சாமுவேல் 6:14-15 இன்னைக்கு நம்ம தாவீதை போல நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறோமா? ஹல்லேலூயா. 6ஆம் அதிகாரம் 14ஆம் சொல்லப்பட்டிருக்குது, தாவீது சணநூல் ஏபோத்தை தரித்து கொண்டு. ஹல்லேலூயா. சணநூல் ஏபோத்துனா என்ன? சணல் நூல் ஏபோத்துனா என்ன? அது கர்த்தருடைய ஆராதிக்கும் பொழுது போடக்கூடிய ஒரு ஏபோத்து வஸ்திரம். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல நிறைய காரியங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏபோத். ஹல்லேலூயா. ஏபோத் வஸ்திரம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரை நம்முடைய உடைகளில் நாம் ஆண்டவர் பிரதிபலித்து காட்ட வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய உடைகளில ஆண்டவரை பிரதிபலித்து காட்ட வேண்டும். இங்க யார் இவன்? தாவீது. யாரு நீங்க? ஒரு ராஜா. ராஜா என்ன வஸ்திரத்தை தரிக்கிறான்? ஏபோத் வஸ்திரத்தை தரிக்கிறான். சணநூல் வஸ்திரத்தை அவன் என்ன பண்றான்? தரிக்கிறான். இன்னைக்கு நம்ம எந்த வஸ்திரத்தை தரித்து கொண்டு தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறோம்? ஹல்லேலூயா. ஒரு பிள்ளைக்கு ஸ்கூல்ல சேர்க்கணும்னா ஸ்கூலுக்கு போகும்போது என்ன ட்ரெஸ் போட்டு அனுப்புவோம்? யூனிஃபார்ம் போட்டு இருப்போம். அதுதான் அந்த பிள்ளைக்கு என்ன தகுதியான வஸ்திரம். ஒரு போலீஸ்காரருக்கு என்ன ட்ரெஸ் போடுவாங்க? காக்கி யூனிஃபார்ம் போடுவாங்க. அதே போல ஒரு சில கம்பெனிகள் என்ன கொடுப்பாங்க? ஒரு யூனிஃபார்ம் கொடுப்பாங்க. ஆனால் சபைக்கென்று ஒரு யூனிஃபார்ம் ஏன் நம்ம போடுவதில்லை? ஹல்லேலூயா. ஏன் நாம் போடுவதில்லை? ஹல்லேலூயா. நமக்கு என்ன இருக்குது? நமக்கு என்ன இருக்கணும்? பக்தியும் இருக்க வேண்டும், வைராக்கியமும் இருக்க வேண்டும். இது ரெண்டுமே, இது ஒண்ணுத்துல, இந்த ரெண்டுத்துல ஒண்ணு இல்லைன்னா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன? வீண் தான். ஆனா இங்கே தாவீது ராஜா என்ன வஸ்திரத்தை தரித்து கொண்டுகிறான்? சணநூல் வஸ்திரத்தையும் ஏபோத்தையும் அவன் தரித்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். அங்கே தாவீது ராஜா நல்ல சம்பிரதமா நல்ல ராஜாவுடைய வஸ்திரத்தை அவன் தரித்துக் கொள்ளலாம். ஆனால் இங்கே என்ன வஸ்திரம் தரிக்கப்பட்டிருக்கிறது? அதே போலதான் யோனா எழுந்த புஸ்தகத்துல அங்கே ராஜா அந்த உபவாசத்தை கூறும்போது என்னங்க பண்றான்? என்ன வஸ்திரத்தை போடுறான்? ரெட்டுடுத்தி கொண்டு. ஹல்லேலூயா. என்னதுங்க? அங்கே யார்தான்? ராஜா தான். இங்கே யார்தான்? ராஜா தான். இன்னைக்கு நம்முடைய காரியங்கள் என்ன வேணும்? ஒரு தாழ்மை இருக்க வேண்டும். நம்முடைய உடைகள் என்ன இருக்க வேண்டும்? ஒரு தாழ்மை இருக்க வேண்டும். அருமையான தேவஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தாவீது ராஜாவை பார்த்து முதலாவது காரியம் என்ன சொல்றாருன்னா, ஒரு இளைப்பாறுதல், ரெஸ்ட் கர்த்தர் கொடுக்கிறார். அருமையான தேவஜனமே, அதுக்கிட வாசிங்க. அப்படியே தாவீதும் முழு பலத்தோடு கர்த்தருக்கு முன்பாக நடனம் ஆடினான். ஹல்லேலூயா. என்ன பண்ணாங்க? டான்ஸ் ஆடினான். டான்ஸ் ஆடுவது தப்பா கரெக்டா? டான்ஸ் ஆடுவது தப்பா கரெக்டா? தாவீது எந்த இடத்துல ஆடினாரு? எங்க ஆடினாரு? ரோட்ல ஆடினாரு. சபையில ஆடினாரா? ஹலோ, சபையில ஆடினார். இங்க வேத வாக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குது? தாவீது எங்க நடனம் ஆடினான்? உடன்படிக்கை பெட்டி எங்க வருது? ரோட்ல வரும்பொழுது அவன் எங்க என்ன பண்றான்? அவன் ரோட்ல நடனம் ஆட. யாருங்க அவன்? ராஜா. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை அற்புதத்தை கர்த்தர் நமக்கு செய்யும் போது நம்மளுக்கு என்ன வரும்? ஆண்டவருக்கு அக்கௌண்ட் ஒரு 1 கோடி ரூபாய் பணத்தை போட்டாரு. நம்மளுக்கு உடனே என்ன வரும்? தலைகால் புரியாது. ஹல்லேலூயா. என்னதுங்க? தலைகால் புரியாது. ஐயோ, என் அக்கௌண்ட்ல 1 கோடி ரூபாய். ஐயோ ஏசப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் உங்களுக்கு அது செய்யறேன், இது செய்யறேன், அது பண்றேன், இது பண்றேன். நம்ம பிஷப் ஐயா நம்ம எதிர்க்க வந்தாலும் என்ன தெரியாது நம்மளுக்கு? அப்போ கண்ணு தெரியாது. ஏன்னா அந்த சந்தோஷம் நம்முடைய கண்ணு என்ன ஆகிடுச்சு? மங்கி போக செய்தது. ஆனால் இங்கே தாவீது என்ன பண்றான்? அந்த சணநூல் வஸ்திரத்தை தரித்து கொண்டு, ஏபோத் வஸ்திரத்தை தரித்து கொண்டு கர்த்தருக்கு முன்பாக என்னங்க பண்றான்? நடனம் ஆடுகிறான். அருமையான தேவஜனமே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த நடனம் ஆடுவது என்பது ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் இங்கே காண்பிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு சந்தோஷம் இருக்க வேண்டும். இந்த மாத கர்த்தர் தீர்க்கசமாய் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு கிடைக்கக்கூடாத ஆசீர்வாதம், உங்களுக்கு கிடைக்கக்கூடாத நன்மையின் சந்தோஷத்தை கர்த்தர் இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். தாவீதின் தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிற அருமையான தேவஜனமே, இந்த சந்தோஷம் வாழ்க்கையில எப்படி பிரதிபலிக்க வேண்டும்? அதுக்கே வாசிங்க.
அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததி அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கெம்பீர சத்தத்தோடும் எக்கால தொனியோடும் கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பெட்டி வரும்போது எப்படிங்க? கெம்பீர சத்தம், எக்கால சத்தத்தோடு எப்படி வந்தாங்க? தொனியோடும் கொண்டு வந்தார்கள். நம்ம ஆண்டவருக்கு நன்றி பலிகள் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன செலுத்தணும்? நன்றி பலிகளை நம்ம என்ன பண்ணணும்? செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அருமையான தேவனே, கரெக்ட் டைமுக்கு வரணும். ஆராதனைக்கு எத்தனை மணிக்கு வரணும்? கரெக்ட் டைமுக்கு வரணும். 8 மணி ஆராதனை. நம்ம எத்தனை மணிக்கு இருக்கணும்? எத்தனை மணிக்கு இருக்கணும்? 8 மணிக்கு தான் இருக்கணும். அல்லேலூயா. 8:31 ஆனாலும் நான் ஒண்ணே சொல்லிட்டுங்களா, 8:30 மணி ஆராதனா முன்னாடி ஆண்டவர் வந்துடுவார். அல்லேலூயா. 8:20 8:10 8 மணி கூட ஆண்டவர் உட்காந்துருவாரு. அப்போ ஆண்டவர் பார்ப்பாரு, ஐயோ இங்க சேரெல்லாம் காலியாக இருக்குது, என் பிள்ளைங்க கூட நான் பேசலாம்னு சொல்லி வந்தேனே, ஆனால் யாருமே இல்லையே என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? மறுபடியும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? புறப்பட்டு போய்விடுவார். நம்ம ஆயத்தமா இருக்க நடனமாடினா. அல்லேலூயா. ஆண்டோடைய பெட்டி வருவதற்கு முன்பாக அவன் என்ன பண்ணினா தெரிந்து கொண்டு அவனுக்கு என்ன வருது? கர்த்தருடைய பெட்டி வருது. அதே போலதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு என்ன வரணும்? ஒரு ஆர்வம் வர வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணும். நம்ம போய் என்ன ஒரு சந்தோஷம் இருக்க வேண்டும், ஒரு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். அறிவன் தேவன் அதே போலதான் தாவீதுக்கும் என்ன இருந்தது? கர்த்தருடைய பெட்டி வரும்போது அவனுக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது, ஒரு மகிழ்ச்சி இருந்தது. அறிவன் தேவன் அதே போலதான் கர்த்தர் தாவீதுக்கு இதன் மூலமா கர்த்தர் என்ன தராரு? ஒரு 3 விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அதுல முதல் ஆசீர்வாதம் இளைப்பாறுதல். இளைப்பாறுதல் என்ன? ரெஸ்ட். நம்முடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதல் இருக்குதா? என்னங்க, எனக்கும் இளைப்பாறுதல் இல்லை, என் நாட்டுக்கும் இளைப்பாறுதல் இல்லை. அல்லேலூயா. டிவியை திருப்பினாலும் நியூஸை திருப்பினாலும் என்னங்க வருது? அவன் இவனை கொண்டுட்டான், இவன் அவனை கொண்டுட்டான். அல்லேலூயா. டெய்லி இறப்பினுடைய செய்திகள் தான் வருகிறது. அல்லேலூயா. டெய்லி நம்ம நியூஸ் பேப்பரை திறந்தாலும் டிவியை திறந்தாலும் என்ன வருது? இறப்பின் செய்தி தான் வந்து கொண்டிருக்கான். நேற்று நியூஸ் கேட்டு, நான் எப்பவுமே வீட்டில் நியூஸ் தான் கேட்பேன். நியூஸ் கேட்டுட்டு இருக்கும்போது 2 பிள்ளைகள், அல்லேலூயா, 2 பிள்ளைகளுடைய டெத் நியூஸை நான் கேள்விப்பட்டேன். ஒரு டெத் நியூஸ் என்னன்னா, ஒரு பிள்ளை ஸ்கூல் முடிச்சுட்டு அந்த வேன்லயே வருது. அந்த வேன்ல வரும்போது அதே வேன் வந்து பிள்ளை மேல ஏறி இறங்கிடுச்சு. அல்லேலூயா. எத்தனை வயசு அந்த பிள்ளைக்கு? மிஞ்சி போன ஒரு 6 வயசு தான் இருக்கும். அல்லேலூயா. எத்தனை வயசு இருக்கும்? 6 வயசு தான் இருக்கும். அதே போலதான் திருப்புவனத்துல என்ன ஆச்சு? அந்த தம்பிக்கு போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்க? அல்லேலூயா, அடிச்சு என்ன பண்ணாங்க? கொன்னுட்டாங்க. இளைப்பாறுதல் இல்லை. அல்லேலூயா. ஒரு நிம்மதி இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம படுக்கிறோம், நாளை காலை நம்ம எழுந்திருப்போமா என்கின்ற ஒரு நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில இல்ல. இருந்தாலும் கர்த்தர் என்ன சொல்றாரு? நீங்க எந்த நேரமும் எக்காலமும் என்னுடைய ஆராதனை வேலையில எங்களை நம்ம ஆண்டவர் தொழுது கொள்கிற நம்மளுக்கு என்ன வேணும்? ஒரு உற்சாகம், சந்தோஷம் வரும் என்றால் ஆண்டவர் முதல் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னவென்றால் தேவன் நமக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. எனக்கு இளைப்பாறுதல் நம்முடைய வாழ்க்கையில என்ன ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. 2 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 11 வாசிக்க. என்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் என்னை நீங்களாக்கி. என்னதுங்க? யாருக்கு முன்பாக? சத்துருக்களுக்கு முன்பாக. அல்லேலூயா. அதே சங்கீதக்காரன் தாவீது சங்கீதத்தில் சொல்ல, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. எங்க எப்பங்க நிரம்பி வழியும்? எப்பங்க ஒரு சந்தோஷம் இருந்தால்தான். அல்லேலூயா. தாவீது கர்த்தருடைய பெட்டி வரும்போது அவனுக்குள்ள என்னது? அந்த சந்தோஷம் இருந்தது. அருமையான தேவன், சந்தோஷம் வரும்போது அவன் தன்னைத்தானே மறந்து விட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு யார் தன்னைத்தானே ஆராதிக்கபடி இன்னைக்கு யார் அப்படி நம்ம ஆராதிக்கிறோம்? அல்லேலூயா. தன்னையே மறந்து நம்ம எத்தனை பேர் நம்ம ஜெபிக்கிறோம்? தன்னையே மறந்து நம்ம எத்தனை பேர் வேதத்தை வாசிக்கிறோம்? தன்னையே மறந்து நம்ம எத்தனை பேர் தேவனோட கூட பேசுகிறோம்? அருமையான தேவனே, அப்படி ஆண்டவர் தாவீது என்னங்க பண்ணா? முதல்ல தாவீது என்னங்க பண்ணா? ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இளைப்பாறுதல். அல்லேலூயா. யாருக்கு முன்பாக? அவருடைய சத்துருக்களுக்கு முன்பாக. அல்லேலூயா. நான் இன்றைக்கு கர்த்தர் தீர்க்கசமாய் கர்த்தர் சொல்லுகிறாரு, உன் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் என்ன பண்றாரா?
உனக்கு இளைப்பாறுதல் கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு இளைப்பாறுதல், ஒரு ரெஸ்ட் கர்த்தர் உனக்கு தருகிறார். ஏன்னா ஆண்டவரே, இந்த மனுஷகிட்ட போனாலே எனக்கு ஒரு மன நிம்மதி இல்லாம இருக்கிறது, ஒரு இளைப்பாறுதல் இல்லாம இருக்கிறது சொல்லி நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கலாம், நீங்கள் தவித்துக் கொண்டிருக்க, உன் மன குமுறலை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. உன்னுடைய சத்துருக்கு முன்பாக நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் சொல்றார். இரண்டாவது குறிப்பாக கடந்து செல்கிறேன். 2 சாமுவேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10, 11, 12. இதே தாவீதுடைய வாழ்க்கையில் தான். என்னதுங்க? இதோ ஒருவன் எனக்கு நற்செய்தி கொண்டு வருகிறான் என்று சொல்லி, சவுல் செத்து போனான் என்று எனக்கு அறிவித்து, அதுக்கு வெகுமானம் என்று கிடைக்கும் போது வாசிங்க. தனது வீட்டிற்குள் தமது படுக்கையின் மேல் படுத்திருந்த நீதிமானை கொலை செய்த பொல்லாத மனுஷருக்கு எவ்வளவு அதிகமாய் ஆக்கினை செய்ய வேண்டும் இப்போதும் நான் அவருடைய இரத்த பழியை உன் கையில் வாங்கி உங்களை பூமியிலிருந்து அழித்து போடாது இருப்பேனோ என்று சொல்லி அவர்களை கொன்று போடவும் அவர்கள் கைகளில் கால்களில் தரித்து எப்ரோன் இருக்கிற குளத்தண்டிலே தூக்கி போடவும் தன் சேவகருக்கு கட்டளையிட்டான். இஸ்போசேத்தின் தலையை எடுத்து எப்ரோன் இருக்கிற அப்னேரின் கல்லறையிலே அடக்கம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. இது என்ன சம்பவங்க? இது என்ன சம்பவங்க? இந்த 2வது குறிப்பு என்னவென்றால் ரிவார்டு, பலன். ஹல்லேலூயா. பலன். இந்த பலன் என்னங்க? எப்படி இந்த பலன் வந்தது? உங்களை ஒருத்தன் அசிங்கப்படுத்திட்டான். ஹல்லேலூயா. என்னங்க பண்ணா? உங்களை ஒருத்தன் அசிங்கப்படுத்திட்டான். அவனை மறுபடியும் என்ன பண்ணுவோம்? எதிரியாவது விழுவானான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? மாட்டிக்கொண்டு இருப்போம். அவன் எதிரியாவது வகை மாட்டுவான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? அவன் மேலேயே கண்ணை வச்சு கொண்டிருப்போம். ஆனா இங்க தாவீது இது எதுக்கு நான் ரிவார்டு என்று சொல்லி கொடுத்தேன்னா, நல்ல ஒரு பேரை பெறுகிறான். ஹல்லேலூயா. தாவீது என்ன பெறாங்க? எங்க தான் சத்ருவை கொண்டுட்டு வந்துட்டாங்க. தாவீதுடைய சத்ருவை அவன் என்ன பண்ணா? அந்த சேவகர் கொண்டுட்டு வந்துட்டாங்க. நான் சவுலை கொண்டுட்டேன். சவுல் எங்க படுத்திருந்தான்? யாருடைய படுக்கை, யாருடைய வீட்டுல படுத்திருந்தா? அந்த வசனத்தை வாசிங்க. வாசிங்க 11ஆம் வசனம். யார் வீட்டுக்குள்ள? சவுளுடைய வீட்டுல. ஹல்லேலூயா. அவனுடைய வீட்டுல படுத்திருக்காங்க. படுத்து நல்லா தூங்குறான். தூங்கி இருக்கும்போது அவன் என்ன பண்றான்? கொன்னுட்டான். ஹல்லேலூயா. தூங்கி இருக்கும்போது என்ன பண்றான்? கொன்னுட்டான். கொன்னுட்டு வந்து அவன் யாருக்கிட்ட சந்தோஷமா சொல்றான்? தாவீது கிட்ட சந்தோஷமா. இதை சொன்னா தாவீது எனக்கு என்ன தருவாரு? ஒரு வெகுமானம் தருவாரு, ஒரு நல்ல ஒரு பேரை, நல்ல ஒரு பதவியை தருவாரு சொல்லி என்ன பண்ணாம ஓடி வந்தான். அரிமேன் தெரிஞ்சவன். நான் ஒன்னே ஒண்ணு சொல்லுவேன், உங்களுக்கு சத்துருக்கள் இருப்பார்கள் என்றால் அந்த சத்துருவை நீங்கள் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. ஹல்லேலூயா. அந்த சத்துருக்கு விரோதமாய் போராடாதீங்க. ஹல்லேலூயா. நீங்க சத்துருக்கு விரோதமாய் நீங்க போராடி என்றால் உங்களுடைய ரிவார்டை நீங்க இழந்துருவீங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய பலனை நீங்கள் இழந்துருவீங்க. அரிமேன் தேவஜனமே. ஆனா தாவீது என்ன பண்றான்? அந்த சத்துருவை கொன்னுட்டான்னு சொல்லி தாவீது அவன் சொன்னபோது தாவீது என்னங்க பண்றாங்க? கோபம் வருது, அவனுக்குள்ள எரிச்சல் வருது. வசனம் சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மேல உன் கைய வைப்பது எப்படி? ஹல்லேலூயா. அந்த ஒரு வைராகி நமக்குள்ள வருமா? இந்த ஊழியக்காரர் அப்படி பண்ணிட்டார், அந்த ஊழியக்காரர் அப்படி பண்ணிட்டார், ஐயோ அவங்க எப்படி பேசிட்டாங்க, அவங்க ஊழியக்காரரை பத்தி நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. ஊழியக்காரர் எல்லாரும் கர்த்தராலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அரிமேன் கர்த்தரை பார்த்துப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அதே போலதான் நீங்க தாவீதுக்கு என்ன பண்றாங்க? தாவீது என்ன பண்றாங்க? அவருடைய நல்மனசாட்சி. ஹல்லேலூயா. சத்ருவாக இருந்தாலும் சரி, நீ கொன்னுட்டு அந்த தண்டனை உனக்கு இருக்குன்னு சொல்லி அவன் என்ன பண்றான்? கொலை பண்றாங்க. ஹல்லேலூயா. யாரை கொலை பண்றான்? சவுலை கொண்டு வந்தவனை என்ன பண்றான்? இவன் கொலை பண்றான். தேவ ஜனமே, நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன், உன் சத்துருக்கள் முன்பாக உன் தலை உயரணுமா? உன் சத்துருக்காக ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. அத மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 5:44 வசனம் மனப்பாடமா தெரியல? சத்துருக்களை
வாசிங்க. நான் உங்களை யாருங்க சொல்றா? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இதை நம்ம செய்வோமா? எத்தனை கிறிஸ்தவங்க இந்த வசனத்தின் மேல் நம்ம இருக்கிறோம்? யாருன்னா ஒரு ஆள் கை தூக்க முடியுமா? யாருன்னா ஒரு ஆள் கை தூக்க முடியுமா? அல்லையா, கை தூக்க முடியாது. ஏன் முடியாதுன்னா, நம்மளுக்குள்ள என்ன இருக்குது? வைராக்கியங்கள் இருக்குது, விரோதங்கள் இருக்குது, கோபங்கள் இருக்குது, சண்டைகள் இருக்குது, பிரிவினைவாதங்கள் இருக்குது. ஆனா இப்படிப்பட்டவங்க எங்க போக முடியாதுங்க, எங்க போக முடியாது. இன்னொரு வருஷம் சொல்லிட்டுங்களா, அன்பு இல்லாம உன்னால உன் ஜீவன் இங்கிருந்து மேலேயே போகும். இல்லையா? ஆண்டு என்ன சொல்றாரு? எல்லாரும் பரலோகத்தில் எல்லாரும் கீழ் கட்டி நிற்கிறாங்க. ஆண்டவர் நாமத்தினால அநேக அற்புதங்களை செய்தோம், அது செய்தோம், இது செய்தோம், அது செய்தோம், எல்லாமே சொன்னாங்க. ஆண்டு என்ன சொல்றாரு? நான் உங்களை அறியேன். ஏன் ஆண்டவர் அறியேன்னு சொன்னாங்க? அன்புள்ளவன் தான் ஆண்டவரை அறிய முடியும். அல்லையா? அன்புள்ளவன் தான் ஆண்டவரை அறிய முடியும். இன்னைக்கு நம்மளுக்குள்ள என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். எங்க தாவீது, எங்க சவுலை தாவீது எத்தனையோ முறை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க. அல்லேலூயா. எத்தனையோ முறை கொலை பண்ண முயற்சி பண்ண, ஆனா அது தாவீதுக்கு என்ன பண்ண தெரியும். இருந்தாலும் தாவீது சவுல் கிட்ட என்ன பண்ண? ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுக்கும் போது அவன் என்ன பண்ணல? கொலை பண்ணல. ஆனா அந்த கொலை பண்ணதை விட்டுட்டு மறுபடியும் ஒரு முயற்சினால அவங்க வேலைக்காரன் கொலை பண்ணிட்டு வரான். அவனுக்கு என்ன வருது? கோபம் வருது. அதனால தான் கர்த்தர் ஒரு ரிவார்டை தராங்க. அல்லேலூயா. நீங்க உங்க சத்துருக்களுக்கு மத்தியில நான் உன்னையோட சொல்றேன், உங்களுக்கு பலன் வேண்டும் என்றா, உங்களுக்கு ரிவார்டு வேண்டும் என்றா, சத்துருக்கு முன்பாக நீ மேன்மை பாராட்டாத, சத்துருக்கு முன்பாக உன் தலையை உயர்த்தாத. நீ கர்த்தருக்கு முன்பாக மேன்மை பாராட்டு. நீ கர்த்தருக்கு முன்பாக உன் தலையை உயர்த்து. நீ கர்த்தருக்கு முன்பாக எல்லாம் செலுத்தும் போது உன் சத்துருவை கர்த்தர் உன் கையில் ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. உன் சத்துரு உன் கையில் ஒப்பு கொடுக்கும் போது அந்த சத்துருக்கு விரோதமா எதுவுமே பண்ணாத. ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, கிறிஸ்து என்னை மன்னித்தது போல நான் உன்னை மன்னிக்கிறேன். அந்த வார்த்தை அவனை மனம் திரும்ப செய்யும். அல்லேலூயா. அந்த வார்த்தை அவன் என்ன பண்ணுங்க? மனம் திரும்ப செய்யும். அருமையான தேவனே, எனக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு பெரிய ஒரு அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கு. என்ன அழிவு என்றால் ஆவிக்குரிய அழிவு. அல்லேலூயா. இன்னைக்கு ஆவிக்குரிய உபதேசங்கள் நிறைய இடங்கள்ல இல்ல. அல்லேலூயா. ஆவிக்குரிய சக்திகள் இருக்கு நிறைய இடங்கள்ல இல்ல. அருமையான தேவனே, இன்னைக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன், தாவீது போல உங்களுக்கு ரிவார்டு பலன் வேண்டும் என்றால் நான் சொல்லுவேன், உன் சத்துருக்களுக்கு மத்தியில ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. உன் சத்துருக்கள் கையில ஒப்பு கொடுத்தாலும் அந்த சத்துருவை மன்னிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபையை கர்த்தர் தருவார். கடைசியா ஒரே ஒரு வார்த்தை பார்த்து நம்ம முடிக்க போறோம். 2 சாமுவேல் புஸ்தகம் 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். மன்னித்துக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். ஐந்தாம் வசனத்திலிருந்து வாசிங்க. அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு மேலும் ஈசான் குமாரன் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். அவர்கள் வந்தபோது அவன் எலியாப்பை பார்த்தவுடன், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இவன் தானாகும் என்றான். அல்லேலூயா. ஒவ்வொருத்தரா கொண்டு வராங்க. அல்லேலூயா. இந்த 3வது குறிப்பிட்ட தலைப்பு என்னவென்றால் ரீஜன், ஆளுகை. அல்லேலூயா. என்னதுங்க? ஒரு ஆளுகை. ஒரு ரீஜனை கர்த்தர் என்ன பண்றாரு? யாரை ஏற்படுத்துறாரு? 7 பேரையும் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? தள்ளிட்டாரு. எல்லாரும் அவங்க அண்ணன்மாரெல்லாம் எப்படி இருப்பாங்க? நல்ல வாட்ட சாட்டமா, நல்லா திடகாத்தமா இருப்பாங்க. ஆனா இங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது 8ஆம் வசனம். அப்பொழுது ஈசாய் அபினாதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். 9வது ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர்
இவர்கள் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? அல்லேலூயா. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை என்னங்க வாசிங்க, அந்த வசனம் நீங்க வாசிங்க. அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும்போது நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்போது சாமுவேல் தைலக்குப்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்த நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். அல்லேலூயா. ராஜாவுடைய அபிஷேகம். அல்லேலூயா. என்ன அபிஷேகம்? ரீஜன் ஆளுகை கர்த்தர் தாவீதுக்கு. அல்லேலூயா. அவன் என்னங்க மேய்த்து கொண்டிருந்தான்? ஆடை மேய்த்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நம்ம பார்க்கிற வேலை ஒரு கேவலமான வேலையா இருக்கலாம், ஒரு மனுஷரால புறக்கணிக்கப்பட்ட வேலையா இருக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் மனுஷர் பார்க்கிற பிரகாரமாய் நான் பார்க்கிறது இல்லை. ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி பார்க்கிறோம்? எல்லாம் எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்கலாமா? அல்லேலூயா. நம்முடைய கண்கள் எப்படி போகுது? எப்படியாவது அவங்க மேல எப்படியாவது ஒரு பழியை தூக்கி போட்டுடலாமா என்கிற ஒரு குற்றம் கண்டுபிடிக்கணும். ஆனா இங்க தாவீது என்னங்க பண்ணா? அவங்க சகோதரி யாருமே ஆண்டவர் தெரிந்து கொள்ள. ஏன் தாவீது மட்டும் தெரிந்து கொண்டாரு? ஏன்னா தாவீது மேல ஒரு விசேஷித்த அபிஷேகம் இருந்தது. அல்லேலூயா. தாவீது மேலே ஒரு விசேஷித்த அபிஷேகம் இருந்தது. ஏன் அந்த விசேஷித்த அபிஷேகம்னா, கர்த்தருடைய பெட்டி அவன் வரும்போது அவனுக்கு முன்பாக ஒரு சந்தோஷம் இருந்தது. இன்னைக்கும் நம்ம கர்த்தருடைய ஆராதனைக்கு வரும்போது நம்ம சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு இருக்கும்போது தேவன் எல்லா விதமான காரியங்களும் கிருபைகளும் கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. தாவீதுடைய வாழ்க்கையில நடந்த 3 விதமான ஆசீர்வாதங்கள். முதலாவது இளைப்பாறுதல், ரெஸ்டை கர்த்தர் தாவீது கொடுத்தார். 2வது ரிவார்டு, பலனை கர்த்தர் கொடுத்தார். 3வது ரீஜன், ஆளுகை கர்த்தர் கொடுத்தார். இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு 3 விதமான ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கணும். அப்பா, தாவீதுக்கு கொடுத்த ஆண்டவரே 3 விதமான பிளெஸ்ஸிங். அப்பா, ஏன் அந்த பிளெஸ்ஸிங்னா, கர்த்தருடைய ஆண்டவரே பெட்டி வரும்போது அவன் ஏகோத்து வஸ்திரத்தை தரித்து கொண்டு, சணநூல் வஸ்திரத்தை தரித்து கொண்டு ஆண்டவரே அந்த பெட்டிக்கு முன்பாக சந்தோஷத்தினாலே அவன் தெருவுல நடனமாடினான். ஆண்டவரே, அவன் தன்னுடைய பதவியை நினைக்கலப்பா, அவன் தன்னுடைய அந்தஸ்தை நினைக்கலப்பா, அவன் கர்த்தரை மாத்திரம் நினைத்து ஆண்டவரே உண்மை தொழுது கொண்டானப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா உமக்கே ஸ்தோத்திரம். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா.
கூட செலவிட்ட நேரத்தினால அவர் கொடுத்த 3 ஆசீர்வாதங்களும் எல்லாரும் தலைமையில கைகளை வைப்போமா? எல்லாரும் தலைமையில கைகளை வைப்போமா? தாவீதுடைய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்வோமா? தாவீதுடைய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்வோமா? முதல் ஆசீர்வாதமாக தேவன் இளைப்பாறுதலை தேவன் தாவீது கொடுத்தான். அந்த இளைப்பாறுதலை ஆண்டவர் எங்களுக்கு சத்துருக்கள் முன்பாக எங்களுக்கு வைக்கும்படி கர்த்தர் கிருபை செய்கிறாரப்பா. 2வது ஆண்டவர் ரிவார்டு பலன் ஆண்டவரை தாவீது கொடுத்தீரப்பா. அந்த பலனை நாங்கள் அனுபவிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்கிறாரப்பா. ஆண்டவரே 3வது ஆண்டவரே ரீஜன் ஆளுகை கர்த்தர் கொடுத்தீரப்பா. ஆண்டவரே தாவீது கொடுத்த ஆளுகை எங்களுக்கு கர்த்தர் கொடுத்து நாங்கள் ஆளுகை செய்யும்படிக்கு என் கிருபையாக இரக்கமாக கர்த்தர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த ஜூலை மாதம் ஆண்டவரே முதல் ஆண்டவரே ஞாயிறு ஆராதனைக்காக ஆண்டவர் மக்கள் ஸ்தோத்திரம் அப்பா. கொடுத்த உடைய வாக்கு தத்துவத்திற்காக ஆண்டவர் மக்கள் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வாக்கு தத்தம் வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் மேலே ஆண்டவரை பழிக்கும்படிக்கு ஆண்டவர் கிருபை செய்கிறாப்பா. தாவீதுக்கு நீர் கொடுத்த அந்த 3 ஆசீர்வாதமும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் ஆண்டவரே நீடித்த நாட்களாய் ஆண்டவரை நிலைத்திருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்கிறாப்பா. இன்றைக்கு நடந்த 5 சபை ஆண்டவரே ஆராதனைக்காக மக்கள் ஸ்தோத்திரம் அப்பா. 5 சபை ஆராதனை தேவனை ஆசீர்வதித்திருப்பா. அதே போல் ஆண்டவரே இந்த பிஷப் ஐயாவுக்கு தேவன் ஆண்டவரை ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவர் இன்னும் அவர் ஆண்டவரை பலன் மேலே பலனடைந்து ஆண்டவரை இந்த மாதம் நிறைய ஊழியங்கள் இருக்குதுப்பா. வெளி ஊழியங்கள் நிறைய இருக்குதுப்பா. அதுக்கு நல்ல ஒரு பலனை நல்ல ஒரு திறனை கதக்காம கொடுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்கிறாங்கப்பா. வந்திருக்கிற ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த ஜூலை மாதத்திற்கான வாக்குத்தத்தத்திற்காக சுத்தரமப்பா. அந்த வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க மீது ஆண்டவர் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி கர்த்தர் கிருபை செய்கிறாங்கப்பா. அதே போல ஆண்டவர் மூத்த போதகரமாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. தேவன் அவர்கள் கர்த்தர் கால்களில் தேவன் நல்ல ஒரு பலனை நல்ல ஒரு திறனை கர்த்தர் கொடுத்து ஆண்டவர் கம்பீரமாய் நடக்கும்படிக்கு ஆண்டவர் சத்துவத்தை கர்த்தர் கொடுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்கிறாங்கப்பா. வந்திருக்கிற பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தாலே ஊழியக்காரனை ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. கர்த்தர் தாமே கிருபை மேலே கிருபை தந்து தாவீதுடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுடைய தலைமையில் இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்யும். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறதால ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடனே பரிசுத்த ஆவியை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி.